வணக்கங்களே, தெரிந்து புரிந்து நடப்போம். நம்பர் 1, தொடர்ச்சியாக 2 முறை யாரையுமே போனில் அழைக்காதீர்கள். அவர்கள் முக்கிய வேலையாக இருக்கலாம் அல்லது பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். 2வது, ஹோட்டலில் சாப்பிடலாம் என நண்பர் உட்பட யார் அழைத்தாலும் மெனு கார்டில் காஸ்ட்லியாக உள்ள எதையுமே ஆர்டர் செய்யாதீர்கள். அழைத்தவரையே உங்கள் விருப்பப்படி ஆர்டர் சொல்லுங்கள் என்று விட்டுவிடலாம். 3வது, தர்ம சங்கடமான இது போன்ற கேள்விகளை தவிர்க்கலாம். இன்னும் கல்யாணம் ஆகலையா? குழந்தைகள் இல்லையா? இன்னும் சொந்த வீடு வாங்கவில்லையா? ஏன் இன்னும் கார் வாங்கவில்லை? இது நமது பிரச்சனை இல்லைதானே என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 4வது, திருப்பி தருகிறேன் என்று உங்களிடம் பணம் கடனாக கேட்பவரிடம் மனப்பூர்வமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இது திரும்பி வருமா வராதா என. இது உங்கள் கேரக்டரை அவர் உணரச் செய்யும். இதுபோல இரவல் கொடுக்கும் பேனா, புத்தகம், லஞ்ச் பாக்ஸ், குடை போன்றவற்றிற்கும் இதே விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 5வது, தானியங்கி கதவு திறக்க நேர்ந்தால் பின்னால் வருபவர் ஆணோ பெண்ணோ, சிறியவரோ பெரியவரோ, அவர்கள் வரும் வரை மூடாமல் பிடித்திருப்பது அவர்களை சமூகத்தில் பொறுப்புள்ளவர்களாக மாற்றச் செய்யும். 6வது, நண்பர்களுடன் டாக்ஸியில் சென்றால் பெண் தோழியாக இருந்தாலும் இம்முறை இயலாவிட்டால் மறுமுறை நீங்கள் காசு கொடுத்து விடுங்கள். 7வது, மற்றவர்களின் கருத்துக்கு மதிப்பளியுங்கள். மோசமாக இருந்தாலும் சாய்ஸில் வைத்திருக்கலாம். 8வது, அடுத்தவர்கள் பேசும்போது இடை மறிக்காதீர்கள். அவர்கள் கொட்டட்டும், இறுதியில் அவர்களுக்கே நல்லது தெரிந்துவிடும். 9வது, நீங்கள் கிண்டல் அடிப்பதை சம்பந்தப்பட்டவர் ரசிக்கவில்லை என்றால் மீண்டும் அதை செய்துவிடாதீர்கள். அவரை உற்சாகப்படுத்துங்கள், உங்கள் மதிப்பு அது மேம்படுத்தும். 10வது, யார் உதவினாலும் பாரபட்சமின்றி நன்றி சொல்லுங்கள். 11, பொதுவில் புகழுங்கள், தனியாக இருக்கையில் குறைகளை சுட்டிக்காட்டுங்கள். 12வது, உடல் பருமனை ஒருபோதும் கிண்டல் அடிக்காதீர்கள். நீங்கள் பார்க்க ஸ்லிம்மாக கியூட்டாக இருக்கீங்க என்று கூறுங்கள். உடல் எடையை குறைக்க அவராகவே கேட்டால் மட்டுமே நீங்கள் அறிவுரை வழங்க வேண்டும். நீங்களாக முந்திக்கொண்டு அவருக்கு அறிவுரை வழங்கக்கூடாது. 13வது, யாராக அவர்கள் போட்டோவை காட்ட போனை கொடுத்தால் யாராவது கேலரியில் இடது வலதாக தள்ளி பார்க்காதீர்கள். அடுத்து என்ன இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. 14, யாரும் தனக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கிறது போக வேண்டும் என்றால் உடனே என்ன நோய் என்று கேட்டுவிடாதீர்கள். அவர்கள் தனிப்பட்ட நோய்கள் பற்றி மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று கருதலாம். விரைவில் நலமடைவீர்கள் என்று நம்புகிறேன் என்று மட்டும் கூறலாம். 15வது, நண்பர்களிடமோ யாரிடமோ நேரில் சந்தித்து பேசும்போது போனை நோண்டிக் கொண்டிருக்காதீர்கள். 16, கேட்டால் தவிர அறிவுரை வழங்காதீர்கள். 17, நீண்ட நாட்கள் கழித்து யாரையுமே சந்தித்தால் அவர்களின் சம்பளம், வயது ஆகியவற்றை கேட்காதீர்கள். அவர்களாகவே சொன்னால் தவிர. 18, தெருவில் யாரையாவது சந்திக்க நேர்ந்தால் ஸ்டைலாக கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தால் கலட்டி விட்டு பேசுங்கள். கண் பார்த்து பேசுதல் நம்பிக்கைக்கு நல்லது. 19, யார் தனிப்பட்ட பிரச்சனையிலும் நேரடியாக வலிய போய் தலையிடாதீர்கள். 20, இறுதியாக ஒன்று, இது போன்ற வீடியோக்களை நீங்கள் மற்றவர்களுக்கும் பயன் தரும் என்று நீங்கள் பகிர வேண்டும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? முடிந்தால் இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.